ஈஸ்வரன். திருப்பாவை பாசுரம் 6. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கழக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். நன்றி. மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை. பதிகம் 6. மானே, நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நாணாமே போனதிசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோருக்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுப்ரபாதம். பாசுரம் 6. நம்ம இன்னைக்கு பார்க்குற விஷயம் அரவிந்தருடைய சீக்ரெட் ஆஃப் வேதா, அதாவது அவருடைய கண்டுபிடிப்பு, அவருடைய புரிதல் எல்லாமே அனுபவம் ரீதியாகவே இருக்கிறது. ஸோ அதனால தான் அவர் அந்த காலத்து வேத கால ரிஷியை போலவே அனைத்தையும் உணர்ந்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு பியூரிஃபிகேஷன், யோக நித்ரா, விக்ட்ரி ஓவர் டார்க்னஸ் அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்தை ஒட்டி தான் இந்த பாடலும் அமைய பெற்றிருக்கிறது. ஸோ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம், இந்த பாடல்கள் அனைத்தும் அந்த வேதகால ரிஷிகளின் அனுபவசாரமாக அமைய பெற்றிருக்கிறது. அதுக்கு புள்ளின் சிலம்பின் கான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, புல்லும் ஆனால் பறவை. ஸோ பறவை அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஜீவாத்மாவை குறிக்கிற விஷயம் அப்படின்னு லெட்டர்ஸ் ஆன் யோகால சொல்றார். அப்போ என்ன நடக்குது? ஸோ இந்த ஆன்மாவானது நம்மளுடைய பரமாத்மா ஜீவாத்மா, இந்த 2 விஷயத்துல ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி போகக்கூடிய இந்த ஜேர்னி, இந்த பாதையில நிறைய தடைகள் வருகின்றது, நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அது அந்த ஒரு கெட்டது நிறைய ஏற்படுத்தி ஒரு மனது முழுக்க ஒரு இருளை கொண்டு இறக்கக்கூடிய ஒரு தவறான விஷயம் அதிகப்படும் பொழுது அங்க கடவுளை நோக்கி கையை தூக்கி என்னை காப்பாற்ற வேண்டும் இறைவா அப்படின்னு நாம பிரார்த்திக்கும் பொழுது அங்க அவர் அந்த நஞ்சை, அந்த விஷத்தன்மையை அதிகப்படுத்தின இது எதுவும் இந்த விஷம் எல்லாம் நாம் விரும்பி ஏற்பதில்லை. நமக்கு நடக்கக்கூடிய இந்த இறைவனை நோக்கி போகக்கூடிய பாதையில் வரும் தடைக்கற்கள். அப்போ அவர் என்ன பண்றாரு, பேய்முளை நஞ்சுண்டு அந்த பூதத்தை அவர் உள்ளிருந்து சுத்தமாக அந்த விஷத்தை வெளியே தள்ளுகிறார். அதுக்கப்புறமா கள்ளச்சகடம், கள்ளத்தனம் செய்து இந்த தவறான ஆப்போசிட் ஃபோர்ஸ், அட்வர்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாரு பகவான். ஏன்னா அந்த பாதையில அந்த ஒளி சீக்கிரம் வரவிடாம நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அப்போ அங்கேயும் அந்த சகடம் அப்படிங்கிறது ஒரு வண்டி.
அந்த வண்டி வந்து எது மாதிரி சொல்றாங்க மதர் அப்படின்னா, all that to get rid of an evil mind, for we are told that man who act or speak with an evil mind is followed by suffering as closely as wheel follows the hoof of a bullock that plows or draws the cart. ஸோ வந்து கிருஷ்ணரை வந்து அழிக்கிறதுக்கு அனுப்பக்கூடிய அந்த சகல அசுரனை வந்து அனுப்புற அந்த கம்சன். ஸோ இந்த அட்வர்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் அசுரத்தன்மையை கொண்ட பல பல பரிமாணங்கள் இதெல்லாம். ஸோ இதையும் அவர் தன்னுடைய காலால் வந்து இது வந்து துவம்சமாக்குறார். துவம்சமாக்கி இவங்க அத்தனை பேரையும் மோட்சத்துக்கு தான் கொண்டு போறார். ஸோ அகெயின் இவங்கள் ஒரு ஜீவாத்மாவானது பல வாசனைகளை தன்னுள் வைத்து கொண்டு தவிக்கும் பொழுது இவருக்கு ஆபத் பாண்டவராக வந்து நம்ம வந்து காப்பாத்துறாரு. அப்போ இத மாதிரி விஷயம் யாருக்கு நடக்குதுன்னு மெயினா உள்ள வந்து யோகிகளும் கடவுளை நோக்கி யக்னம் பண்ணுகின்ற அந்த முனிவர்கள். நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ராமர் வந்து காட்டுக்கு வந்து விஸ்வாமித்ரர் கூட்டிட்டு போறார். யக்னத்தை வந்து நிறைய பூதகணங்கள் வந்து நாசப்படுத்துதுங்க, பண்ண விடாம செய்யுதுங்கன்னு சொல்றதே இட்ஸ் அ சிம்பாலிக். இந்த மாதிரி அவங்க வந்து இறைவனை நோக்கி அவர்களுடைய ஆர்வ குரலானது மேலே நோக்கி குரல் கொடுக்கும்போது இந்த மாதிரி யக்னம் பண்ண விடாம எத்தனை விஷயங்கள் தடுக்க வந்து விஷயங்கள்லாம் வருது. அதை தான் அவங்க வந்து இத்தனை விஷயத்தை கடவுள் தன்னுடைய பாதையில இருந்து விலக்கின உடனே என்ன ஆகுதாம், மெல்ல எழுந்து அறி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய். அப்ப சொல்றாருங்க, இது மாதிரி அவர்கள் வந்து இந்த அழிவை பார்த்து சந்தோஷம் அடைந்து மனம் குளிர்ந்து அப்பாடா இனிமேல் கடவுளை நோக்கி நாம் செல்லக்கூடிய பாதையில எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதில் அவ்வளோ அழகான ஒரு விஷயம். நான் சொன்னது போல வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை, அதாவது வெள்ளத்து அரவுனா இங்க வந்து நம்ம பாம்பு, அதாவது அனந்த சைரனாந்தனே இருக்காரு. நம்ம நினைக்கலாம் கடவுள் வந்து இப்படி பாம்புல படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்னேக் அனந்தா. அந்த ஆனந்தா அந்த அதோடைய டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட் வந்து அனந்த சயனம் சொல்றாங்க, அனந்த சேஷன்றாங்க, இதெல்லாம் அதுதான். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்னேக் அப்படிங்கும் போது திருவுருமாற்றம் படுத்தப்பட்ட எல்லா குணங்கள் விஷயங்கள் அது. ஸோ அதில் அமர்ந்த வித்தினை அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து செய்து அதன் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இறைவன். அதுபோல இவர்களும் அந்த உள்ளத்தில் அந்த வித்தை எப்படி ஒரு ஆதிசேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு, அந்த மாதிரி ஃபோர்ஸ். அந்த ஸ்னேக் அப்படிங்கிறதே ஒரு ஃபோர்ஸ், எனர்ஜி. ஸோ அந்த அவங்களுக்கு இந்த எனர்ஜியை கண்ட்ரோலா வச்சு கடவுள்கிட்ட தன்னை நோக்கி செல்வதற்கான அந்த அவரை போன்ற வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆண்டாளுடைய கோரிக்கை. ஆண்டாள் என்ன சொல்றாங்க, நாமெல்லாம் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் இந்த உலக விஷயத்தில் உழன்று கொண்டிருக்கும் பொழுது அதில் வரும் தடைக்கற்களை அவனுக்கு பார்த்து நம்மளை காப்பாற்றுவான், நாம் அவனுக்கு இந்த யக்னத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து the fire desirable to ancient seers or so even to the new may he come to us with the gods. ஸோ இந்த புதுசாக வரவங்களும் ஆல்ரெடி அந்த ரிஷிகளும் இந்த பாதையில் வெகு அழகாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவங்கள பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் இது ரிலேட்டடாக கொடுத்துருக்கேன், நீங்கள் அப்புறமா அதை பார்க்கலாம். எப்படி இந்த ஓஷன் கடவுள் எப்படி இந்த ஷீராப்தியில் அமர்ந்திருக்கிறான்னு சொல்கிறாங்களே அதுக்கான விஷயம் அங்கே இருக்குது. அப்புறம் ரிஷிஸ் அப்படிங்கிறவங்கெல்லாம் சும்மா சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவர்கள் எந்த நேரமும் கடவுளை நோக்கி தன்னை அர்ப்பணித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சீக்ரெட் ஆஃப் வேதால சொல்லியிருப்பார். அடுத்தது திருவெம்பாவை பதிகம் 6. ஸோ இங்கே வந்து முதல் மதரும் அரவிந்தரும் என்ன சொல்றாங்க ஒரு விஷயத்த நம்ம அதை பார்க்கலாம். When does divine take up the sadhaks fully? When they give up the ego. ஸ்ரீ அரவிந்தோ.
10th February 1932, to think one can help others is a defect in the sadhana. How can one help others who is himself full of imperfection, falsehood and darkness? Otherwise, it is just vital ego trying to show others that one can help. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கடவுளை நோக்கி நாம் செல்லும் பொழுது அந்த கடவுளை நம்ம வாழ்க்கையில முதன்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உள்ளே நெருப்பாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வளர்க்கிற இந்த பாதையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விதமான ஹெல்ப் வந்து தேவைப்படும். அப்புறமா வந்து ஒரு ஈகோ வந்து ஒன்று வரும். நம்ம ஓப்பனாக இருக்கோமா இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். ஒருத்தர் மட்டும் இல்லை, இந்த பாதை இப்படி தான். ஸோ அப்போ இந்த பாதையில் அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இது பாடல்ல சொல்றாரு. அதாவது கீழே இருந்து நம்ம பார்க்கலாம். ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோருக்கும் தங்கோனை பாடலேரோ எம்பாவாய். ஸோ உயிரே உருகி பாடக்கூடிய அந்த தெய்வத்தை நாம் அடைவதற்கு நமக்குரிய லட்சணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவசரம் இருக்கக்கூடாது நம் பாதையில் செல்லும் பொழுது. அது போல வந்து அவசரம் அப்படிங்கிறது நம்ம என்னத்தை காட்டுது, ஒரு ஈகோனஸை வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் அடையணும், நம்ம ஃபாஸ்டாக போகிறோமா அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்து தோணும், கடவுளை சீக்கிரம் அடைஞ்சிடணும்னு. அந்த மாதிரி வந்து பாதையில் போகக்கூடாது. எப்பயுமே பொறுமையாகவும் அமைதியாகவும் போகணும் அப்படிங்கிறது தான். The deer is perhaps a symbol of speed in the spiritual progress. அப்படின்னும் போது நம்ம இங்க மானே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எத்தனையோ பறவைகள் இருக்கே, ஏன் மானை வந்து எடுத்து எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, நான் இந்த பெண்ணானவள் இதுவரையில வந்து நம்ம பார்த்த இந்த 5 திருவெம்பாவிலும் மாணிக்க வாசகர் வந்து ஒரு அவைக்கன் ஆக்கிட்டாரு சோலை, ஒரு ஆன்மாவை வந்து விழித்திழ வந்து வழிகாட்டிட்டாரு. ஸோ உடனே நம்ம ஐயோ நம்ம இவ்வளோ நாள் தெரியாம போச்சே, நம்ம கடவுளை நோக்கி முன்னாடியே வந்துக்கலாம், இனிமேல் நம்ம வாழ்க்கையை வந்து வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எவ்வளோ முடியுமோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணுன்ற அந்த ஆர்வம் வந்து எப்படி ஆயிடும்னா நம்ம வந்து தடம் புரண்டு போகிற மாதிரி வந்து விஷயம் நடந்துரும். ஏன்னா இன்னும் ஸ்டில் நம்ம வந்து அன்பேக்டு ஜாராக தான் இருக்கும். நமக்கு உள்ள வந்து இன்னும் வந்து அந்த அந்த ஆவிர்பாவா கொடுக்குறாங்களே அந்த நெருப்புக்கு, இந்த பெரியவர்கள் முனிவர்கள் ஞானிகள் இவங்கெல்லாம் அந்த சாக்ரிஃபைஸ் கொடுக்கும் பொழுது அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அது வந்து அந்த பண்ணக்கூடிய விஷயத்துக்கு நிறைய தடைகளை கொண்டு வரும். இதுதான் நம்ம வந்து திருப்பாவையில பார்க்குறோம் என்னெல்லாம் நடக்குது. ஸோ இந்த அவசரம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சிடுறதுனால அது வந்து ஒரு கேலி கூத்தாக வந்து போய் முடிஞ்சிருது. அதனால்தான் நாளை எழுப்புறன்னு சொன்ன நீ எங்ககிட்ட சொல்லிட்டு எந்த திசை நோக்கி ஓடுன, எங்க போயிட்ட, உன்னை நாங்கள் இன்னுமே இப்போ வந்து எழுந்திருக்க காணோமே அப்படின்னா, இவ்வளோ நீ பேசினாலும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த அவேக்கண்ட் ஸ்டேட்டை உன்னால வந்து பாதுகாக்க முடியலையே, அதை தொடர முடியலையே, நீ திரும்பவும், ஏன்னா பிட்ஃபால்ஸ் இன் சாதனான்னு இருக்கு. ஸோ அந்த பிட்ஃபால்ஸ் இருக்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம நம் காலத்தை வீணடிச்சிருவோம். நேரத்தை வந்து அதுக்குள்ளே எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். டு திங்க் ஒன் கேன் ஹெல்ப் அதர்ஸ் இஸ் அ டிஃபெக்ட் இன் த சாதனா. ஸோ பெரிய தவறை இழுத்த பிறகு காலம் விரயமாகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க, போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோம். அப்போ வந்து கீழே விழுந்துடும் அப்படின்னா திரும்பவும் எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. என்ன ஆச்சு உனக்கு, ஏன் நீ இன்னும் வரல அப்படின்னு இந்த கடவுளை கூட்டிட்டு போகக்கூடிய இந்த ரிஷிகள் மற்ற ஆன்மாக்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, இந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபார்ம்லையும் பார்க்குறோம், ஃபார்ம்லெஸ்லையும் பார்க்குறோம். நம்ம வந்து ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சிவனை இங்கே மேல்
சர்ஃபேஸ் மைண்டில் சொல்கிறாங்க. ஸோ இன்னர் மைண்டில், இன்னர் சாக்ரிஃபைஸில் அந்த அக்னி பகவானே அவரை வந்து உலகமே போற்றுகின்றது. ஏன்னா அவருடைய விஷயம் இதுதான் சாராம்சம். வேத ரிஷிகள் கண்டுபிடித்து அனுபவித்த ஒரு உண்மை சத்திய பொருள். இந்த உள்ளுரை தெய்வம் எப்படியெல்லாம் போற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான். அவங்க இந்த தெய்வத்தை வந்து பாடிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவரை வந்து இன்னும் நீ வந்து பாடாம கீழே விழுந்திருக்க, நீ அவரை நினைத்து கான்சென்ட்ரேட் பண்ணி தியானம் பண்ணி அவரை திரும்பவும் நீ அவரை அனுபவிக்க வேண்டும். அவருடைய அந்த தெய்வ சொரூபத்தை நாம் உள்ளே நினைத்து உருக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஸோ ரெண்டுமே வந்து வேத ரிஷிகளின் அனுபவமாக அமைய பெற்றிருக்கிறது தான் இங்கே நம்மளுடைய லைட் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோவில் நாம் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஸோ இன்னொருனும் இங்கே நிறைய வந்து பகவான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது எல்லாமே இங்கே இருக்குது, நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மீ. நாளை பார்க்கலாம்.